Now, invite our principal to present the annual report. இன்று இந்த இனிய 6ஆம் ஆண்டு விழாவில் நடைபெறும் முப்பெரும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு விருந்தினர் அவர்களுக்கும், பள்ளி தாளாளர் பே பாரதி அவர்களுக்கும், நிலா அறக்கட்டளையின் பெருந்தலைவர் பே இரணியன் அவர்களுக்கும், பெரியாரின் பெருந்தொண்டர் ஜெயகொடி அவர்களுக்கும், என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் என்னுடன் பணிபுரியும் அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என இதயம் கனிந்து வரவேற்கின்றேன். 2010 நம்மை விட்டு மறைந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு தன் முழு உடலையும் தானமாக கொடுத்து மருத்துவ மாணவர்களின் படிப்புக்கு பயன்பட்டு வருகின்ற நம் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் மூத்த நிலவனை நினைவு கூர்ந்து அவர் பெயரில் இயங்கி வரும் இப்பள்ளியின் ஆண்டறிக்கையை தொடங்குகின்றேன். சுயமான நன்னடத்தை, சமத்துவத்துடன் கூடிய மனிதப்பற்று, வியப்பூட்டும் திறமை, நிலைத்த நேர்மை, அன்றாட வாழ்வில் அறிவியல் மனப்பான்மை, வருங்காலத்தில் மக்கள் சேவை செய்ய வேலைவாய்ப்பு, நிறைந்த வருமானம், உயர்ந்த மரியாதை போன்றவைகளை உள்ளடக்கிய கல்வியை கொடுக்கும் ஒரு பள்ளியை திறப்பது என்பது 1000 கோவில்கள் கட்டுவதை விட உயர்ந்தது மற்றும் பல சிறைசாலைகளை மூடுவதற்கு சமம். இவ்வாறான ஒரு பள்ளியை நாங்கள் திறந்து நடத்தி வருவதில் மிக்க பெருமை கொள்கிறோம். நிலா பள்ளியின் 2 இலக்குகள், அன்றாட இலக்கு மற்றும் தொலைநோக்கு இலக்கு. எங்களின் அன்றாட இலக்குகள்: மாணாக்கர்களை பாதுகாப்பான முறையில் பள்ளியினுள் கொண்டு வருதல், அவர்களை மனதளவிலும் உடல் அளவிலும் பாதுகாத்தல், ஒவ்வொரு நிமிடமும் அவர்களை கண்காணித்தல் மற்றும் பராமரித்தல், நற்பண்புகளையும் நன்னடத்தைகளையும் கற்பித்தல், அவரவர்களின் தேவைக்கும் கிரகிக்கும் தன்மைக்கும் ஏற்ப கல்வியை இனிமையான முறையில் கற்பித்தல், பாதுகாப்பான முறையில் அவரவர்களின் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தல். எங்களின் தொலைநோக்கு இலக்கு: மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுக்கும் போட்டியில் ஒருவரை மட்டும் வெற்றி பெற முயற்சிக்காமல் வருங்கால வாழ்க்கை போட்டியில் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு துறையில் வெற்றி பெற வைப்பது எங்களின் தொலைநோக்கு இலக்காகும். இவ்வாறான இலக்குகளுடன் நாங்கள் கற்பிக்கும் கல்வி வருங்காலத்தில் நம்முடைய துன்பத்தை துடைக்கும், நமக்கு எதிரான அநீதிகளை அடக்கும், நமக்கு பிறரால் ஏற்படும் அவமானங்களை அழிக்கும், நமக்கு சுயமரியாதை ஏற்படுத்தும், நன்னடத்தை, சுய சிந்தனை போன்றவைகளை வளர்க்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. இந்த ஆண்டின் எங்களின் மிக பெரிய சாதனையாக நாங்கள் நினைப்பது என்னவென்றால், இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எங்களின் கல்வி பயணத்தில் ஈடுகொடுக்க முடியாத அளவில் மொழி வளத்தில் பின்தங்கி இருந்த மாணவர்களுக்கு ஈச் ஒன் டீச் ஒன் என்ற முறையில், ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஆசிரியரோ அல்லது உதவி ஆசிரியர்களோ இருந்து நாங்கள் கீழே உட்காந்து ஒவ்வொரு மாணவர்களையும் நாங்கள் கண்காணித்தோம். இது 1 day 1 parent வரவங்களுக்கு தெரியும். அப்புறம் ஸ்கூலுக்கு அப்பப்போ வருவாங்க இல்லையா, அந்த பேரண்ட்டும் நேரடியாக எங்களை பார்த்துருக்குறாங்க. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சிறப்பு பயிற்சிகள் கொடுத்து தற்போது எங்கள் பள்ளியின் கல்வி பயணத்துடன் ஈடுகொடுக்கக்கூடிய அளவில் அவர்களை தகுதிப்படுத்தி உள்ளோம். இந்த பயிற்சியின் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு ஏற்ப அவர்களின் முயற்சியை மையமாக வைத்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக எக்ஸலன்ட் ட்ரை இன் லாங்குவேஜ், வெரி குட் ட்ரை இன் லாங்குவேஜ், வெரி குட் ட்ரை இன் லாங்குவேஜ் அண்ட் ட்ரை இன் லாங்குவேஜ் என அவர்களின் முயற்சிக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு தற்போது கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது. இந்த ஆண்டு விழாவின் மிக பெரிய நிகழ்ச்சியாக இதை நாங்கள் கருதுகிறோம்.
இது போன்ற புதுவிதமான பயிற்சி முறைகளையும் மாணவர்களையும் கௌரவிக்கும் முறையையும் அறிமுகம் செய்த எங்கள் பள்ளி தாளாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Down. Each. Find. First. For. From. Get. Go. Had. Has. Have. He. Her. Him. His. How. I. If. In. Into. Is. It. It's. Like. Long. Look. Made. Make. Need. Made. More. Mind. No. Not. Now. Number. Off. On. One. Or. And stand, bull eyes, pride, bull oak, brook, admire, expand, style, bull ink, blink, bull out, ground, stitch, bull grind, bull eerie, mind, remind. ஆரோக்கியத்திற்காகவும் வருங்காலத்தில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அரசு வேலைவாய்ப்பை பெறுவதற்காகவும் அனைத்து மாணாக்கர்களுக்கும் ஆல் இந்திய அளவில் பல்வேறு விதமான பயிற்சிகளில் முதலிடம் பெற்ற நம் பள்ளி தாளாளர் பே பாரதி அவர்களால் மாணாக்கர்களுக்கு ஓடு பயிற்சி, உடல் திறன் பயிற்சிகள் போன்றவைகள் நேரடியாக கொடுக்கப்பட்டது. அந்த பிளஸ் போட்டிருக்கு பாருங்க, அந்த பிளஸ் நடுக்கோட்டில் பக்கத்தில் நிற்கணும். அந்த நடுக்கோட்டில் நிற்கணும். ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கால் வந்து டோ நிற்கணும். கொஞ்சம் வெள்ளை ஆயிடும் கால்லாம். இப்படி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. கரெக்டா அந்த பொருள் இந்த பக்கம் வலது கையால நேர நேர டவுன் சொல்ல பண்ணோம். இது வந்து மேலே போய் அப்படி கீழே வாங்க வைக்கணும். மேலே போக வைக்கணும். வைக்கணும். ரொம்ப விடுக்காது. சுத்தமா இருக்கணும். ரொம்ப இருக்கக்கூடாது. 1 2 3 4
உடல் உறுப்புகளை பலப்படுத்தினாதான் அந்த உறுப்பை அந்த வேலையை முடியும். 1 2 பின்னாடி இருக்கணும். இந்த முட்டு வலது கால் முட்டு தேவைப்படணும். இந்த போட்டு இப்ப கை போனா இந்த எந்த கை முன்னாடி இருக்குது அந்த ஆப்போசிட் கை காலுக்கு ஆப்போசிட். அதான் இப்ப நேரம் பாருங்க. என்ன பாரு நேரம் இப்ப நீ என்ன பண்ண, எனக்கு வலது கால்னா உனக்கு இடது கால். என்னோட வலது காலுக்கு நேரம் உனக்கு என்ன கால் இருக்கும், இடது கால். என்னோட இடது காலுக்கு நேரம் என்னோட வலது கால். இப்ப நான் வலது கால வச்சா என்ன கால வைக்கணும், உனக்கு நேரம் நீ இந்த பக்கம் கால வைக்கணும், வலது கால். சரியா? இப்ப வலது கால முன்னாடி வச்சு வாரியாக மனமகிழ்ச்சி விளையாட்டு கற்றுக் கொடுக்கப்பட்டது. உலகிலேயே எங்கும் செயல்படாத ஒன் டே ஒன் பேரண்ட் திட்டம் நம் பள்ளியில் செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் இப்பள்ளியின் மாணவர்களுக்கு எவ்வாறு கற்பிக்கப்படுகிறது, அவர்களை எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நேரடியாக பெற்றோர்களே பள்ளியில் பார்வையிட்டு பள்ளி நிர்வாகத்தின் நிறைகள் மற்றும் குறைகளை நிர்வாகத்திற்கு எடுத்து கூறுவது ஆகும். ஃபோட்டோ பார்த்தோம் இல்லைங்களா, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எதை எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எதை எதனும் எந்த வரைமுறையும் கிடையாது. இந்த கல்வி வளாகத்தில் அவங்க எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் இருக்கிற நிறை குறைகளை தெரிவிக்கலாம். அதில் 3 விதமான காலங்கள் இருக்கும். நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும், அப்புறம் பெற்றோர்கள் ஆகிய உங்களால் நீங்கள் எதனா பள்ளி நிர்வாகத்திற்கு ஆலோசனையாக எதனா கொடுத்தாலும் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான காலங்கள் போட்டு நாங்கள் இதில் கொடுத்துருந்தோம். பெற்றோர்கள் அதில் நிறைகள்னு சொல்லியிருந்தாங்க, சில குறைகளும் இருந்தது, அதையும் சொல்லியிருந்தாங்க, ஆலோசனையாகவும் சொல்லிட்டு போயிருக்காங்க.
அடுத்து, மாணவர்களின் கல்வியை விட அவர்களின் உடல் பாதுகாப்பு தான் முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு விபத்துக்கள் என்பது தற்செயலாக வீட்டிலும் ரோட்டிலும் பள்ளியிலும் சொல்ல போனால் கடவுள் இருக்கும் இடமாக கூறப்படும் கோவில்களிலும் கூட நடைபெற வாய்ப்பு உள்ளது. என்றாலும் இவ்வாறான விபத்துக்களை இப்பள்ளியில் தடுக்கவும் ஒருவேளை தற்செயலாக ஏற்பட்டுவிட்டால் அதிலிருந்து நிவாரணம் பெறவும் நம் பள்ளியில் புதிய முயற்சியாக ஒரு செவிலியரை நியமனம் செய்து அவர் மூலம் மாணாக்கர்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்றோம். அப்படி ஏதாவது தற்செயலாக விபத்துக்கள் நடந்தால் செவிலியர் மூலம் உடனே நிர்வாகத்தில் பெற்றோர்களுக்கு தெரிவித்துவிட்டு முதல் உதவி செய்து பின்பு பள்ளி நிர்வாகத்தால் மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடும் செய்யப்படுகிறது. மேலும் பள்ளியில் இயற்கை சீற்றமான இடி, மின்னல் போன்றவைகளால் கூட உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடாது என்பதால் நம் பள்ளி நிர்வாகத்தில் 180 மீட்டருக்கு இடி, மின்னலின் பாதிப்பு ஏற்படாத வகையில் 2 இடங்களில் இடி தாங்கிகளை பொருத்தப்பட்டு உள்ளது. இது நம் பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்துகிறது. மாணவர்களுக்கு புதிய அனுபவங்கள், மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல திறன்கள் மற்றும் பண்புகள் மேம்பட சுதந்திர தினம், குழந்தைகள் தினம், மகத்தான தலைவர்களின் பிறந்த தினம், பட்டமளிப்பு விழா, விளையாட்டு விழா, பொங்கல் விழா போன்ற பல விழாக்கள் நடத்தப்பட்டது. இந்த எங்கள் முப்பெரும் நிகழ்ச்சியின் சிறப்பை உணர்த்தும் எங்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதல் படியும் அர்ப்பணிப்புடனும் செயல்படும் ஆசிரியர்கள் மற்றும் உதவி ஆசிரியர்கள், நிர்வாக பணியாளர்கள், நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் அன்பான பெற்றோர்கள், பாதுகாப்பாக பயணிக்க செய்கின்ற ஓட்டுநர்கள், உறுதியும் முயற்சியும் மிக்க எங்கள் மாணவர்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மண்ணில் விதைத்த விதை போல மாணவர்களின் மனதில் ஒவ்வொரு நாளும் எண்ணையும் எழுத்தையும் விதைக்கின்றோம். தற்போது நாள்தோறும் எங்கள் மாணவ செல்வங்கள் கற்பதெல்லாம் நாளைய சமுதாயத்தை வடிவமைக்கும். நாங்கள் துளி துளியாக வளர்க்கும் நற்பண்புகளுடன் கூடிய கல்வி படிகளில் ஏறத் தொடங்கிய எங்கள் பயணம் சிகரங்களை தொட்டு ஒரு நாள் நிலா பள்ளி சாதனை பள்ளியாக மாறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.